மற்றும் வெள்ளி விலைகள் இந்த ஆண்டு தொடக்கம் முதலே ஏற்ற இறக்கத்தோடு இருந்து வருகிறது. இதற்கிடையே கடந்த சில நாட்களாக தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட நிலையில் கடந்த 2 நாட்களாகவே விலைகள் குறைந்து வருகின்றன. இதனால் நடுத்தர மக்கள் சற்று நிம்மதியடைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் தங்கம் வெள்ளி விலை ஏன் திடீரென குறைந்தது, 2026ஆம் ஆண்டில் தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் எப்படி இருக்கும், இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் கடைசி நாளான இன்று 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,550 ரூபாயாக உள்ளது. அதேபோல 8 கிராம் ஆபரண தங்கம் 1,400,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் 1 கிராம் வெள்ளி இன்று 258 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல 1 கிலோ வெள்ளியின் விலை 2,58,000 ரூபாயாக இருக்கிறது. வெள்ளி விலையில் இன்று எந்த மாற்றமும் இல்லை. சரி, இந்த 2 நாட்களாகவே தங்கம் வெள்ளி விலை ஏன் குறைந்து வருகிறது என்பது பற்றி பார்க்கலாம். கடந்த வாரம் கிறிஸ்துமஸ் பண்டிகை காரணமாக சர்வதேச அளவில் வங்கிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருந்தது. இதனையொட்டி முதலீட்டாளர்கள் தங்கத்தை வாங்கி குவித்ததால் விலை உயர்ந்தது. ஆனால் குறுகிய கால லாபம் கருதி முதலீட்டாளர்கள் தங்கத்தை விற்றதால் விலை குறைந்துள்ளது. வெள்ளி விலை குறைவுக்கும் இதுவே காரணம். வரும் நாட்களில் விலை ஏற்ற இறக்கமாகவே இருக்கும். ஆனால் பண்டிகை காலங்களில் தங்கம் விலை உயர வாய்ப்புள்ளது. சரி, புத்தாண்டில் தங்கம் வெள்ளி விலை எப்படி இருக்கும் என்பது பற்றி நிபுணர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என பார்க்கலாம். தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அந்த அளவுக்கு வேகமாக குறையக்கூடும் என்றும், ஒரே நாளில் 10 முதல் 20% வரை பெரிய அளவில் சரிவு ஏற்படக்கூட வாய்ப்பிருக்கிறது என கூறியிருக்கிறார்கள். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அவுன்ஸ் ஒன்றுக்கு சுமார் $4,500 தொட்டுள்ளது. அதே நேரத்தில் இந்தியாவில் தங்கம் இதுவரை இல்லாத அளவுக்கு வர்த்தகம் செய்யப்படுகிறது. இருப்பினும் வெள்ளி விலை இன்னும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. உள்நாட்டு சந்தையில் 1 கிலோ வெள்ளியின் விலை 2,50,000 ரூபாயை தாண்டி வரலாறு படைத்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு இது போன்ற விலைகள் நல்ல செய்தியாக இருந்தாலும் கூட சாதாரண நுகர்வோருக்கு இது கவலை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். இதற்கிடையில் தான் தங்கம் வெள்ளி விலை குறைவது தொடருமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது பற்றி கமோடிட்டி மார்க்கெட் எக்ஸ்பர்ட் பிருத்திவிராஜ் கோத்தாரி என்ன சொல்கிறார் என்றால், சந்தை தற்போது மிகவும் மெல்லியதாக உள்ளது. அதாவது வாங்குவதும் விற்பதும் குறைவாகவே உள்ளது. பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் எல்லாம் விடுமுறை நாட்கள் காரணமாக அவ்வளவாக சுறுசுறுப்பாக இல்லை. இதனால்தான் விலை உயர்வு என்பது மிக குறைவாக உள்ளது. குறிப்பாக வெள்ளி என்பது உயர்ந்து குறைந்திருக்கிறது. அதே நேரம் விலைகள் விரைவாக உயரவும் வாய்ப்புள்ளது. எவ்வளவு விரைவாக உயர்கிறதோ அவ்வளவு விலை குறையவும் வாய்ப்புள்ளது என எச்சரிக்கிறார்கள் நிபுணர்கள். அதன்படி வெள்ளி விலை ஒரே நாளில் 10 முதல் 12% குறையக்கூடும் என்றும், தங்கம் குறிப்பிடத்தக்க சரிவை காணக்கூடும் எனவும் கணித்திருக்கிறார்கள். நகைகள் மற்றும் தினசரி பயன்பாட்டிற்கான தேவை தற்போது பலவீனமாக உள்ளது. துபாய் மற்றும் இந்தியா போன்ற முக்கியமான சந்தைகளில் தங்கம் மற்றும் வெள்ளி தள்ளுபடி விலையில் கிடைப்பதாக வெளியாகும் செய்திகளே இதற்கு சான்று. இதற்கு என்ன மீனிங் என்றால், நுகர்வோர் கொள்முதல் குறைந்திருக்கிறது, ஆனால் விலைகள் அதிகரித்து வருகின்றன. தங்க ETFகள், வெள்ளி ETFகள், நீண்டகால முதலீடுகள் மற்றும் பெரிய நிதிகளின் கொள்முதல்கள் விலையை உயர்த்தி வைத்திருக்கின்றன. வங்கி FDக்களில் சுமார் 7% வருமானத்துடன் ஒப்பிடும்போது தங்கம் மற்றும் வெள்ளி வழங்கக்கூடிய வருமானம் அதிகமாக இருப்பதால் பலரும் தங்களது பணத்தை இந்த உலோகங்களை நோக்கி மாற்றி இருக்கிறார்கள். இத்தகைய அதிக விலைகளின் தாக்கம் என்பது நகைத்துறையை கடுமையாக பாதித்துள்ளது. பொதுவாக திருமணங்கள் மற்றும் பண்டிகைகளின் போது அதிகரிக்கும் விற்பனை இப்போது குறைந்திருக்கிறது. வெள்ளியின் விலை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருப்பதால் சாதாரண மக்கள் கனமான வெள்ளியை வாங்குவது என்பது சாத்தியமற்றதாகிவிட்டது. வரும் நாட்களில் இதில் பெரிய திருத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. தங்கத்தின் விலை 10,000 முதல் 15,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்புள்ளது. வெள்ளி 10 முதல் 20% வரை குறையக்கூடும் என்று கணித்திருக்கிறார்கள். அதனால்தான் நகைகளை வாங்க நினைப்பவர்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் என நிபுணர்கள் பரிந்துரை செய்கின்றனர். விலைகள் சற்று குறைந்த பிறகு வாங்குவது லாபகரமானதாக இருக்கும். முதலீடுகளின் விஷயத்தில் கூட முழு தொகையையும் ஒரே நேரத்தில் முதலீடு செய்வதற்கு பதிலாக
தவணையில் முதலீடு செய்வதன் மூலம் ஆபத்தை குறைக்கலாம் என அறிவுறுத்துகிறார்கள். புதிய விலைகள் பயமுறுத்துவதாக இருக்கலாம், ஆனால் சரியான புரிதலுடன் எடுக்கப்பட்ட முடிவுகள் மட்டுமே உங்களை இழப்புகளிலிருந்து பாதுகாக்கும் என கூறுகிறார்கள் நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.